Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஐடியா கிடைச்சிருச்சு நம்பர் 2 எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு பம்பரம் இல்லாத இந்த சாட்டை எதுக்கும் உதவாது. அதே மாதிரி மோட்டு கிட்ட இருந்து 10 ரூபாய் பிரிச்சுட்டோம்னா மோட்டு எதுக்கும் பயன்படவே மாட்டா. கவிதையை விடுங்க, முதல்ல மோட்டு 10 ரூபாய் பிரிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. மோட்டு வந்துகிட்டு இருக்கா. ஓகே, நம்பர் 1 மோட்டு வந்துகிட்டு இருக்கா. ரெடியா இருங்க. சமோசா இங்க பாரு மோட்டு, கொஞ்சம் அமைதியா இரு. நானே உனக்கு சமோசாவை எடுத்து தரேன். என்ன ராம்லால், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காலையில இருந்து இந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட காட்டுறதுக்காக ரொம்ப அவளோட ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அரசாங்கம் நம்ம 2 பேருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்படியா ஷாம்லால், வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நம்ம 2 பேரை விட நல்ல நண்பர்கள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. என்னடா சொன்ன? கண்டபடி உலகாதீங்கடா. மோட்டுவும் 10 ரூபாயும் தான் இந்த உலகத்திலேயே நல்ல நண்பர்கள், தெரியுமா? நண்பா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற சர்டிபிகேட் யாரு டெஸ்ட்ல பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அது என்னதுடா? என்ன தெளிவா சொல்லண்டா. உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திக்க. அதுக்கப்புறம் பாரு, உன்னோட நண்பன் கேட்லு இல்லையா 10 யாரா இருந்தா என்ன, யாரோ ஒருத்தர் உன்னோட நண்பன் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திக்கிறானா இல்லையான்னு பாரு. அப்படி அவன் செஞ்சான்னா உனக்கு இந்த சர்டிபிகேட் நாங்க வாங்கி தரோம். இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம தான். ஆமா, கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல இவனோட ஃப்ரெண்ட் தோத்து ஃபெயில் ஆயிடுவான். எங்களை அடிக்கிறதுக்கு பதிலா போய் உன் நண்பனை டெஸ்ட் பண்ணு. அப்புறம் மோட்டு 10 ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணு. நாங்க மறைஞ்சிருந்து பாக்குறோம். ஓகே, நான் இப்பே கிளம்புறேன்டா. நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே இருங்க. என்னோட ஃப்ரெண்ட் 10 எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்டா அவன். மோட்டு என்னோட வலையில சிக்கிட்டா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலி பத்துலு. அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஆனா உன்னை ஒரு சின்ன குழந்தை கூட ஏமாத்திரும். ஓகே, நீ என் கூட வா. நான் அவனை ஒரே நிமிஷத்துல முட்டாள் ஆக்கலனா என் பேரையே நான் மாத்திக்கிறேன்யா. இது சவால்டா உனக்கு. சரி மோட்டு, பெட்டு வச்சுக்கலாமா? இப்போ நீ 10 முட்டாளாக்கி காட்டு பாப்போம். வாடா மோட்டு, நானும் பாக்குறேன் நீ என்ன எப்படி முட்டாள் ஆக்குறேன்னு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நாம யாரு வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. நாம உண்டு, நம்ம சொல்லி உண்டுன்னு இருக்கோம். காப்பாத்துங்க. பத்துலு என் நண்பா, வாழா காப்பாத்துறா. கை நடு உதுரா, கீழே விழுந்துருவா. உனக்கெல்லாம் இது அசால்ட்டான இடது கை விளையாட்டு. உன்னை நீயே காப்பாத்திக்க மாட்டோம். நாங்க எதுக்கு? நாங்கெல்லாம் ஜுஜிபி பாத்தீங்க. பத்துலு ஒரு நண்பன் ஒருத்தன் உயிருக்கு போராடும் போது எப்படி நீ வேடிக்கை பார்த்துட்டு போகலாம்? நான் கீழே விழ போறேன்டா.
என் இடுப்பு போச்சு. பத்துல என் நண்பனே இல்ல, என் பத்துல எனக்கு நண்பனே இல்லைங்க. இன்னும் ஒரு தடவை நீ டெஸ்ட் பண்ணு. அதே மாதிரி இதை என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்க. ஷாம்லால் ராம்லாலோட ஜோடி தான் இந்த உலகத்திலேயே என்னைக்கும் பெஸ்ட். ஏய் மோட்டு ஸ்டாப். என் பைக்கை எங்க எடுத்துட்டு போற? பத்துலு இந்த மோட்டார் பைக்ல பிரேக் போட்டுக்கிட்டாடே, காப்பாத்துடா. மோட்டோ இது கூட உனக்கு இடது கை விளையாட்டு தான். அதனால என்னன்னா நீ ஏன் ரிஸ்க் எடு, நீ ஏன் உன்னை காப்பாத்திக்க. விளையாடிக்கிட்டே என்ன நானே காப்பாத்திக்கவா? என்ன போட்டு இப்படி விழுகிறேன்? பத்துல என் நண்பனே இல்ல. அட கஜ கஜா, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, அடிபட்டது நமக்கு. ஆனா மோட்டோ அழுதுட்டு இருக்கானேப்பா. அங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு நண்பா. டாக்டர் ஜட்கா, நான் பிளாஷ்பேக் சொல்றேன்யா. இதான் விஷயமா? அப்படின்னா இன்னொரு டெஸ்டும் பண்ணி பாருப்பா. இப்ப பாக்குறேன் நானு மறுபடியும் மோட்டு என்ன முட்டாளாக்க எப்படி முயற்சி பண்ண போறான்னு. காப்பாத்துறா. எப்படி அந்த பலூல சிக்கிட்டு அதை தூக்கிட்டு போகுதுடா. பத்துலு மத்தியான காப்பாத்துறா. என் உயிர் நண்பா வாடா. ஏய் மோட்டோ, என் அன்பு நண்பா ஆருய சகோதரா, இது கூட உனக்கு இடது கை விளையாட்டு தானே மோட்டோ? வீர விளையாட்டெல்லாம் நீயே பண்ணிக்கோ, உன்னை நீயே காப்பாத்திக்கோ. இவர் வருவாரா நம்ம காப்பாத்தணுமா? உன்னை நீயே காப்பாத்திக்க மோட்டோ. நான் கிளம்புறேன். காக்கா கரண்ட். எனக்கு இந்த ஊரு வேண்டாம், என்ற நட்பு வேணாம். ஊருக்கடா, இந்த ஊரை விட்டு நான் கிளம்புறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க. நம்மள பத்தின ரகசியம் தெரியறதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். நம்ம வேலை முடிஞ்சது. மோட்டு பத்துலோட ஜோடி பிரிஞ்சிருச்சு. ஏய் மோட்டு ஸ்டாப். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இது சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நெல்லு. மோட்டோ போதும், இப்பவாவது உன்னோட டிராமாவை நிப்பாட்டிக்க. இப்ப நீயும் டாக்டர் ஜட்கா சார் கிட்ட பேசினதை நான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் வந்த மோட்டோ. நீ என்ன முட்டலாக்க போறேன்னு சொன்ன இல்ல மோட்டோ? ஆனா மோட்டு என்கிட்ட அப்படி எப்பவுமே சொன்னது இல்லையேப்பா. ஆமா ஆமா சொல்லவே இல்ல, அதான் உண்மை. அநேகமா யாரோ ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க தான் மோட்டுவே என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த ராம்லால் சாம்லால் ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா மோட்டோ? ஐயோமா, கண்டிப்பா இது ரெண்டுமே அவங்க வேலையா தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேரும் சண்டை போட வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வேலையை நம்ம டானால மட்டும் தான் செய்ய முடியும். மோட்டோ ஏதாவது ஒண்ணு செய்டா. வயிறு கால இருக்கும்போது எனக்கு மூணு வேலை செய்ய தெரியாதாடா? நீயே ஒரு ஐடியா டக்குன்னு சொல்லடா பத்துலு. ஐடியா. ஜான் ஜான், நான் இந்த ஊரை விட்டு ஒரு அடியா பக்கத்து ஊருக்கு போறேன்டா. அந்த ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கடா. ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், வேன்ல என்ன கூட்டிட்டு போய் அந்த கமல்பூர் வரைக்கும் டிராப் பண்றான். நான் இந்த ஊரை விட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்பி ஆகணும்டா. ப்ளீஸ் மோட்டு என் நண்பா, உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். பத்துல உனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யலன்னு நான் கேள்விப்பட்டேன். மோட்டோ, நீ கமல்பூருக்கு போறத நான் கேள்விப்பட்டேன். போ போ, நான் ஒண்ணு தடுக்க போறதே கிடையாதுடா. போறேன்டா போறேன். ஆனா நான் மட்டும் உன்னை கமல்பூர்ல பார்த்தனே, அடிக்கிற அடியில இருறா. உன்னை எப்படி அடிப்பேன் தெரியுமா? எப்படி அடிப்பேன்னா, செஞ்சு காட்டு மோட்டு, செஞ்சு காட்டு. நீ எப்படி அடிப்ப, எப்படி துவைப்ப? ஓகேடா, ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறவா. வாடா குட்டை. செஞ்சு காட்ட சொல்லல. சாக்கு பத்தல. வேட்டா விட்டு நான் ஒத்துக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. வலிக்குதே சார், காப்பாத்துங்க. பாத்தியா? டே பத்துலு, உன்னை இப்படி தாண்டா அடிப்பேன். நீ மட்டும் அங்க வந்தா. ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்பனா நீயும் காது திறந்து நல்லா கேட்டுக்கடா. இனிமே நானும் உன்னை புர்பரி நகர் பக்கம் பார்த்தா அடிச்சு அடிச்சு மிதிச்சு எடுப்பேன்டா. அப்புறம் புரட்டி 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 எடுப்பேன்டா. ஏ பத்துலு, எப்படி அடிச்சு தோப்பேன்னு காட்டு. நான் யாருன்னு இப்பவே காட்டுறேன். வேட்டா வாடா, மறுபடியும் பாப்பு நீயா? பண்ணி
உங்க friendship நடுவுல நான் தலையிட மாட்டேன். என்னை விட்டுருங்க, please. ஓட்டு மட்டும் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நான் உங்களை எப்படி அடிச்சு தோப்பேன்னு இப்ப காட்டி வேண்டியிருக்கும். அட சிங்கம் சார், என் உயிர் நண்பா, அதை எப்படி பண்ணுவீங்க? பண்ணி காட்டுங்கப்பா பாப்போம். வேண்டா, காட்ட வேண்டா, காட்ட வேண்டா, வேண்டா. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இவங்க எல்லாரும் என்ன அடிச்சு துவைக்கிறதுக்காக தான் பிளான் போட்டுட்டு வந்திருக்காங்க. மோட்டோ பாத்திர ஒத்துக்கோங்க, இல்லனா எனக்கு வர கோவத்துக்கும் நான் எப்படி அடிப்பேன்னா இருங்கோ. இது சேட்டிங், சேட்டிங். எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க ரெண்டு பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சிங்கம் சார், உங்களை நான் ஜெயில சந்திக்கிறேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க மட்டும் என்ன அங்க துவைச்சு போடுங்க. என்ன ஒரு ஓட்டம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.